ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நாம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசி நேர்கள் அனைவருக்கும் டிசம்பர் 15க்கு பிறகு ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. அதாவது கிரகங்களுடைய அமைப்பானது 15ஆம் தேதி மாற இருக்கு. இதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில விஷயம் நடக்க போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் குறிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்களில் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, மேலும் கெடுபலன்கள் நடக்கிற மாதிரி இருந்தால் அந்த விஷயத்தில் இருந்து தப்பிக்க இன்னும் 6 விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மீனராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்க கொடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மீண்டும் மீனராசியில் பூரட்டாத்தி 4ஆம் பாதம், உத்திரட்டாத்தி, ரேவதி என 3 நட்சத்திரம் இருக்குது. இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் என்ன நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மீனராசி நேயர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மென்மையானவங்க. அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னா அவங்க மற்றவங்களுடைய மனசை வந்து புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் உங்கள் மனசில் என்ன விஷயத்த நினச்சிட்டு அவங்கக்கிட்ட வேறு விஷயம் பேசினா கூட இவன் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கணிக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது அந்த மீனராசி நேயர்களுக்கு இருக்குதுங்க. மீன் எப்படி தண்ணிக்குள்ளே இருந்துக்கிட்டே அதனோட மென்மையான விஷயத்தை காட்டுதோ அதே மாதிரி இவங்களுமே மென்மையானவங்களாக இருப்பாங்க. உள்ளேயும் ஒன்று இருக்காது, வெளியவும் ஒன்று இருக்காது. எந்த விஷயமா இருந்தாலும் படார் படார்னு பேசுவாங்க. அந்த படார் அப்படின்னு பேசுகிற விஷயம் கூட மற்றவங்கள கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க பேசுவாங்க. சுயநலமாக அவங்க இருக்கவே மாட்டாங்க, மற்றவங்களுக்காக தான் வாழுவாங்க. கூட்டு குடும்பத்தில் இருக்கவங்களா இருந்தால் அவங்க மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்து போகிற விஷயந்தான் அதிகமாக இருக்கும். யாரையும் தப்பாக பேச மாட்டாங்க, யாருக்கிட்டையும் தப்பாக முறையில் பேச மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான கேரக்டர் இந்த மீன ராசி. அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட நீங்கள் சீக்ரெட்டாக ஒரு விஷயத்த சொல்லி வச்சிங்க அப்படின்னா பல வருஷம் ஆனாலுமே அவங்க உங்ககிட்ட கூட அந்த விஷயம் நீ என்கிட்ட இப்படி சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அதே போல் நீங்கள் அவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணாலுமே நீங்கள் கூட சொல்லி காட்டுவீங்க. ஆனால் அந்த மீனராசி நேயர்கள் தனக்கு, அதாவது அவங்க மூலியமாக ஒருத்தங்க வாழ்கிறாங்க அப்படின்னா அது மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. ரொம்ப நல்லவங்க. நீங்கள் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கீங்க அப்படின்னா மீனராசி நேயர்கள்கிட்ட உங்களுடைய மன வருத்தங்களை ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மென்மையான ஆறுதலை கண்டிப்பாக கொடுப்பாங்க. எப்பயுமே மற்றவங்ககிட்ட சிரித்து சிரித்து பேசிட்டு கலகலப்பாகவே இவங்க வந்து காணப்படுவாங்க. மீனராசி நேயர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னே சொல்லலாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் ராகு இருக்கார், தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு இருக்கார், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார், களத்திர ஸ்தானத்தில் கேது இருக்கார், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், புதன், சந்திரனும் கூட்டணியில் இருக்காங்க, தொழில் ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கார், அயன சைன போகஸ்தானத்தில் சனி பகவான் வலம் வந்துட்டுருக்காரு. மேலும் கிரக மாற்றங்களானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15/12/2024 அன்று சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் 30/12/2024 அன்று சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயனசைன போகஸ்தானத்திற்கு மாறப்போகிறாருங்க. இதனால் மீனராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் இந்த காலகட்டம் தரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து கிரக சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமான வகையில் இருக்குதுங்க. இதனால் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது உண்டாகும். அதாவது உங்கள் வீட்டில் புதுசாக ஏதாவது ஒரு பொருள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. விருந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீங்க. செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரத்தால் இடம் மாற்றத்தை ஏற்படுத்துவார். மேலும் எடுத்த காரியங்கள் தாமதப்படுதே என்ற கவலை வேண்டாம். கூடிய விரைவில் அந்த விஷயங்கள் அனைத்துமே நடக்க போகுதுங்க. மேலும் இரவில் நீண்ட நேரம் கண் விழிக்க வேண்டாம். அதனால் ரொம்ப பார்த்துக்கோங்க. உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. தொழில் மற்றும் வியாபாரம் எதிர்பார்த்ததை விட குறைவான லாபத்தை கொடுக்குங்க. ஆனாலுமே தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க எப்பொழுதுமே பிஸியாக தான் காணப்படுவாங்க. செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுங்க. மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலை வரக்கூடுங்க. கடன் விவகாரங்களை கொடுத்தல் வாங்குதலில் எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லப்படுறாங்க. பொறுப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடுங்க.
அது மட்டும் இல்லாமல் குடும்பஸ்தானத்தை அதன் அதிபதி செவ்வாயை அலங்கரிப்பதால் குடும்பத்தில் இருப்பவங்களால இருந்து வந்த மன வருத்தங்கள் அனைத்துமே விலக போகுதுங்க. வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் நீடித்து வந்த ஆரோக்கிய குறைபாடுகள் பூர்த்தியாகுங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலமாக செலவு கூடுங்க. விருந்தினர் வருகை இருக்கக்கூடுங்க. மேலும் பெண்களுக்கு பயணங்கள் செல்ல நேரிடும். எடுத்த வேலையை செய்து முடிக்க கால தாமதம் ஆகக்கூடும். வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலை ஏற்பட போகுதுங்க. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடு வாய்ப்புகள் தானாகவே தேடி வரப்போகுதுங்க. இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க. நண்பர்கள் மூலமாக இருந்து வந்த தொல்லைகள் தானாகவே விலகப் போகுது. அதேபோல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய கடமைகளை சரிவர செய்தால் நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க. அறிவாற்றலும் செயல்திறமையும் கூடுங்க. உழைப்பின் வீண் போகாது. மேலும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது ரொம்ப நல்லதுங்க. பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்குங்க. மேலும் மீன ராசியில் இருக்கக்கூடிய போராட்டாத்தி 4ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல விதத்திலும் புகழ் உங்களுக்கு கூட போகுதுங்க. மற்றவர்கள் பிரச்சனைகளில் வாதாடி வெற்றி பெறுவீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் விலகப் போகுதுங்க. பழைய பாக்கிகள் வசூலாகுங்க. வியாபார விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவி நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு தானாகவே கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க நிலுவையில் இருந்து வந்த பணம் கைக்கு வந்து சேருங்க. மேலதிகாரிகள் உதவி கிடைக்கும். மேலும் சக ஊழியர்கள் மத்தியில் இருந்து வந்த எதிர்ப்புகள் அனைத்துமே விலகப் போகுதுங்க. அதே போல் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுங்க. உறவினர்கள் வருகை இருக்கக்கூடுங்க. மேலும் திருமணம் போன்ற சுப காரியம் நடக்குங்க. நிலம் வீடு மூலமாக லாபம் கிடைக்க போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்குங்க. சுவையான உணவு கிடைக்குங்க. மனபலம் கூடுங்க. மேலும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு பல உதவிகள் கிடைக்குங்க. அந்த உதவி கூட நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் அமைய போகுதுங்க. மேலும் எதுலையுமே நீங்கள் அதிக அளவு எச்சரிக்கை தேவைங்க. பயணம் செல்ல வேண்டிய நிலை உண்டாகுங்க. வீண் அலைச்சல் உண்டாகுங்க. எதிர்பார்த்த காரியம் வெற்றிகரமாக நடந்து முடியுங்க. பணவரத்து அதிக அளவில் காணப்படுங்க. எதிர்பார்த்த உதவியும் தக்க சமயத்தில் கிடைக்க போகுதுங்க. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை எளிய முறையில் பரிகாரங்களில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வியாழக்கிழமை என்று வணங்கி வர வாழ்க்கையிலும் முன்னேற்றம் கிடைக்குங்க. மன அமைதியும் கிடைக்குங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழன் வெள்ளி. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் 18 19. மேலும் சந்திராஷ்டம தினங்கள் 25 26 27 அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாத கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் குரு வக்ர யோகத்தில் இருக்கார். மேலும் சனி வக்ர நிவர்த்தியாகி பலம் பெற்று விரய சனியாக சஞ்சரிக்கிறாரு. இதனால் இந்த மாதம் முழுவதுமே எதையும் திட்டம் போட்டு செய்ய இயல முடியாது. திடீர் விரயங்கள் அதிகரிக்கும். உற்றார் உறவினர்களின் பகை உருவாகும். ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்றவை கிடைப்பது போல் வந்து கை நழுவி செல்லக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ரிஷப ராசியில் உள்ள குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. மேலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு பகவான் வக்ரம் பெறுவதால் முதல்ல ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். பண நெருக்கடி ஏற்படும். தொழிலில் எதிர்பார்த்த ஒன்றும் நடந்தது ஒன்றுமா இருக்கக்கூடும். யாரையும் நம்பி செயல்பட முடியாது அப்படின்ற கவலைப்பட்டிருப்பீங்க. திட்டமிட்ட காரியம் திசை மாறி செல்லும். உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரம் சொல்லி கடைசி நேரத்தில் கை விரிப்பாங்க. கடன் சுமை கூடிக்கொண்டே செல்கிறதே என்று கவலைப்படுவீங்க. மேலும் கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்தில் உங்கள் ராசியை பார்ப்பதால் இருந்து வந்த முரண்பாடான கிரகங்களின் பார்வை அவ்வளவு நல்லதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் எதிர்பார்ப்புகள் எதுவுமே நடைபெறாமல் போகலாம். இல்லத்தில் வீண் விரயங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகளால் தொல்லைகளும் பிறரால் தொல்லைகளும் உங்களுக்கு ஏற்பட போகுது. மேலும் உள்ளத்தில் மகிழ்ச்சி குறையும். உத்தியோகத்தில் இருப்பவங்க விலகிய நிலைகள் உருவாக போகுது. மேலும் உறவினர்கள் பகை அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் தன்னம்பிக்கையும் தெய்வ வழிபாடும் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். மேலும் கார்த்திகை 18ஆம் தேதி மகர ராசிக்கு சுக்கிரன் சென்றிருக்காரு. மேலும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு வரும் சுக்கிரனால நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இருப்பினும் கூட உங்களுடைய ராசிநாதன் குருவுக்கு சுக்கிரன் பகை கிரகம் என்பதால் சில காரியங்களில் தடைகளும் தாமதங்களும் சந்திக்க நேரிடும். வாங்கிய இடத்தை விற்க முன் வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் வாகன தள தொல்லை உண்டாகும். கடன் சுமை அதிகரிக்கும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அக்கறை ரொம்ப ரொம்ப தேவைங்க. அதே போல் கடகராசியில் உள்ள செவ்வாய் கார்த்திகை 18ஆம் தேதி வக்ரம் அடைஞ்சிருக்காரு.
மேலும் கொஞ்சம் கவனத்தோடு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செயல்பட வேண்டுங்க. பண நெருக்கடி அதிகரிக்கும். ஓய்வின்றி உழைத்தாலும் உழைப்புக்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என் நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் மீன ராசி நேயர்கள் எப்படிப்பட்டவங்க, மேலும் இவங்களுக்கு இந்த டிசம்பர் 15க்கு பிறகு என்ன மாதிரியான விஷயம் நடக்க போகுது, முக்கியமாக இவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மீனராசி நேயர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மீனராசி நேயர்கள் யாராவது அந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மீனராசியில் நீங்கள் என்ன நட்சத்திர நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையுமே உடனடியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு ஆன்மீக தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.